ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு எம்சிபிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 8 சயின்ஸ் சாப்டர் 4 எலக்ட்ரிசிட்டி மேக்னெட்டிக் அண்ட் ஹீட்டிங் எஃபெக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். 4.2 does a current carrying wire get hot? இப்ப நம்ம வந்து கரண்ட் எல்லாமே கேரி ஆகும்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி கரண்ட் கேரி ஆகும்போது அந்த ஒயர் வந்து ஹாட்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஆக்டிவிட்டி 4.5 let us observe. While doing the activity for electromagnet, did you also notice that the wire ends got warm? Why would that happen? நம்ம வந்து மேல வந்து எலக்ட்ரோமேக்னெட் வந்து எப்படி செய்யறது அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி மூலமா பார்த்தோம்ல, அந்த ஆக்டிவிட்டில வந்து ஒயரோட எண்ட் வந்து ஹீட்டா இருக்கும். இதனால அந்த ஒயர் வந்து ஹீட் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த கேர்ள் வந்து கேக்குறாங்க. In this activity, we will use a special kind of wire called a nichrome wire. இப்போ வந்து நம்ம இந்த ஆக்டிவிட்டிக்கு என்ன மாதிரியான ஒயர் வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நிக்ரோம் ஒயர் வந்து யூஸ் பண்ண போறோம். நிக்ரோம் ஒயர் அப்படின்னா என்னன்னா இததான் வந்து நம்ம நிக்ரோம் ஒயர்னு சொல்லுவோம். Take a cardboard piece of about 10 centimeter length and 10 centimeter width, two nails and nichrome wire of thickness about 0.3 millimeter, 26 to 28 gauge and length of 10 centimeter, an electric cell, a cell holder, a switch and connecting wires. இந்த ஆக்டிவிட்டியை பண்றதுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா 10 சென்டிமீட்டர் லென்த் அண்ட் 10 சென்டிமீட்டர் வித்ல இருக்கிற ஒரு கார்ட்போர்ட் வேணும், 2 நெயில்ஸ் வேணும், நிக்ரோம் ஒயர் வந்து வேணும். அந்த நிக்ரோம் ஒயர் அப்படிங்கிறது எவ்வளவு திக்னஸ்ல இருக்கணும்? 0.3 மில்லிமீட்டர் நிக்ரோம் ஒயரை வந்து 10 சென்டிமீட்டர் லென்த் வந்து எடுத்துக்க போறோம். எலக்ட்ரிக் செல் தேவை, ஒரு செல் ஹோல்டர் தேவை, ஒரு ஸ்விட்ச் அண்ட் ஒரு கனெக்டிங் வயர்ஸ் வந்து தேவை. மவுண்ட் த நெயில்ஸ் ஆன் த கார்ட்போர்ட் அபவுட் 5 சென்டிமீட்டர் அப்பார்ட். நம்ம எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்கிற கார்ட்போர்ட் எடுத்தோம்? 10 சென்டிமீட்டர் இருக்க கார்ட்போர்ட் எடுத்தோம்ல, இதுல வந்து 5 சென்டிமீட்டர் தள்ளி இந்த நெயில வந்து நம்ம fix பண்றோம். Tie the nichrome wire between these nails and make the connection as shown in figure 4.5 with a switch in off position. இப்போ வந்து இந்த ரெண்டு நெயில்ஸுமே வந்து நம்ம நிக்ரோம் ஒயரை வந்து கனெக்ட் பண்ண போறோம். That's the nichrome wire. What do you feel? இப்போ இந்த ரெண்டு நெயிலையுமே வந்து நம்ம நிக்ரோம் ஒயரை வந்து கனெக்ட் பண்ண போறோம். அந்த நிக்ரோம் ஒயரையுமே எப்படி கனெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்விட்ச் வந்து ஆஃப் பொசிஷன்ல. இப்போ இந்த ஆக்டிவிட்டில ஸ்விட்ச் ஆஃப் பொசிஷன் அப்படிங்கிறது என்னது? இந்த சர்க்யூட் வந்து கம்ப்ளீட் ஆகாம இந்த பின் வந்து இப்போ வந்து டச் பண்ணாம இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்விட்ச் வந்து ஆஃப்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது டச் பண்ணியிருந்தது அப்படின்னா ஆன்ல இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஆஃப் பொசிஷன்ல வச்சு நெயில்ல வந்து நிக்ரோம் ஒயரை வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் டச் த நிக்ரோம் ஒயர். வாட் டு யூ ஃபீல்? இப்போ ஆஃப்ல இருக்கும்போது அந்த நிக்ரோம் ஒயரை வந்து நம்ம டச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்? நோ ஃபீல். எந்த ஒரு ஃபீலுமே இருக்காது. எப்போதும் போல நார்மலா இருக்கும். மூவ் த ஸ்விட்ச் ஆன் பொசிஷன் ஃபார் அபவுட் 30 செகண்ட்ஸ் and then move it back to off. Touch the nichrome wire momentarily to not hold the nichrome wire. What difference do you feel? இப்போ அந்த ஸ்விட்சை வந்து ஆன் பொசிஷன்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நிக்ரோம் ஒயரை ஆன் பொசிஷன்லயும் எவ்வளவு டைம் வச்சுக்க சொல்றாங்க? 30 செகண்ட்ஸ் தான் வச்சுக்க சொல்றாங்க. அந்த 30 செகண்ட்ஸ்லயுமே லைட்டா டச் பண்ணி தான் பார்க்கணும். அதை ஹோல்ட் பண்ணியோ இல்ல ரொம்ப நேரம் நம்ம கையை வந்து அதிலேயே வச்சோ வந்து பார்க்க கூடாது. அப்படி டச் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஹீட்டா இருக்கும். ரிப்பீட் த லாஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் டு கன்ஃபார்ம் த அப்சர்வேஷன். இப்ப ஸ்விட்ச் வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிட்டு என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து 2 or 3 டைம்ஸ் வந்து செஞ்சு பார்க்க சொல்றாங்க. யூ மே ஹாவ் அப்சர்வ்ட் தட் நிக்ரோம் ஒயர் ஃபீல்ஸ் வார்ம் when the current is passed through it. This happens because when electric current flows through any conductor, it faces some opposition or resistance to its flow. Different conductors offer different level of resistance to flow of current. And nichrome wire, for example, offers a higher resistance compared to copper wire of a same size and length. This resistance causes some of the electrical energy to be converted into heat energy when an electric current passes through a conductor. It gets heated.
This warming is known as the heating effect of electric current. இப்ப நம்ம அந்த ஸ்விட்ச் வந்து ஆன் பொசிஷன்ல வச்சிருந்தோம் அப்படின்னா, அந்த நிக்ரோம் ஒயர் வந்து வார்மா வந்து நமக்கு ஃபீல் ஆகும். ஹீட்டா இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். எதனால? இந்த கண்டக்டர்ல எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பாஸ் ஆகுறதுனால. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம்? எந்த ஒரு ஒயர், எந்த ஒரு மெட்டலா இருந்தாலும் சரி, கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அந்த திங்ஸ் வந்து ஹீட் ஆகும் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வரலாம். இப்ப எதுக்காக நம்ம நிக்ரோம் ஒயர வந்து யூஸ் பண்ணோம் காப்பர் ஒயருக்கு பதிலா அப்படின்னா, காப்பர் ஒயரோட நிக்ரோம் ஒயர நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, நிக்ரோம் ஒயர் வந்து கம்மியா ஹீட் ஆகும். சோ நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்றதுக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் காப்பருக்கு பதிலா நிக்ரோம் ஒயர வந்து யூஸ் பண்ணோம். இந்த நிக்ரோம் ஒயர் யூஸ் பண்ணும்போது எவ்வளவு ஹீட் இருந்ததோ அதே ஹீட் தான் அதே சைஸ் அண்ட் லென்த்ல இருக்கிற மத்த ஒயரை யூஸ் பண்ணும்போது இருக்குமான்னு கேட்டா நோ. நிக்ரோம் ஒயர் வந்து மத்த மெட்டல்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஹீட் வந்து கம்மியா இருக்கும். ஆனா காப்பர் ஒயர் வந்து ஹீட் வந்து அதிகமா இருக்கும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா, எல்லா மெட்டல்ஸுமே வந்து ஒரே மாதிரி எனர்ஜிய வந்து கன்வெர்ட் பண்ணாது. ஒரே மாதிரி ஹீட் எனர்ஜிய வந்து புரொடியூஸ் பண்ணாது. அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம இந்த நிக்ரோம் அண்ட் காப்பர் ஒயர வந்து சொல்லலாம். நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்ன்னு சொல்லுவோம். Think like a scientist. This activity should be carried out strictly under supervision of a teacher. இப்ப இந்த ஆக்டிவிட்டியை உங்களோட டீச்சருக்கு முன்னாடி தான் வந்து செய்யணும். Repeat activity 4.5 with a battery of 2 cells. What do you notice? இப்ப நம்ம ஏற்கனவே மேல பார்த்தோம்ல இந்த ஆக்டிவிட்டியை செல்லுக்கு பதிலா நம்ம பேட்டரிஸ் வந்து யூஸ் பண்ண போறோம். For the same duration, இதே டியூரேஷன்ல does the wire heat up more with one cell or two cells? இப்போ இதே வயர இதே ஆக்டிவிட்டிய நம்ம ஒரு பேட்டரி வச்சு செய்யும்போது, இதே ஹீட் தான் இருக்குமா? அல்லது ஹீட் வந்து இன்கிரீஸ் ஆகுமா? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஒயரோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்கிரீஸ் பண்ணாலும் சரி, அல்லது செல்ஸ் ஆர் பேட்டரிய வந்து இன்கிரீஸ் பண்ணாலும் சரி, அதோட ஹீட் எப்படி தான் இருக்கும்? அதோட கரண்ட் ஃப்ளோ வந்து அதிகமா தான் இருக்கும். So the amount of heat generated is more in the experiment with two cells. This is due to the fact that the heat generated depends on the magnitude of the electric current. The heat generated in a wire depends on the material, thickness, length of the wire and the duration for which the current flows. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எந்த சைஸ்ல வந்து செல்ஸ் ஆர் பேட்டரிஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகுற இந்த எலக்ட்ரிக் கரண்ட்ல இருந்து தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஹீட் கிடைக்கும். அப்ப நம்ம பேட்டரி வந்து அதிகமா யூஸ் பண்ணாலும் சரி, அல்லது 1 செல்லுக்கு பதிலா 3 ஆர் 4 செல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணாலும் சரி, ஹீட் எப்படி இருக்கும்? 1 செல்ல யூஸ் பண்றத விட ஹீட் வந்து அதிகமா புரொடியூஸ் பண்ணும். Grade 7. We have learned that an incandescent lamp glows because its filament is heated by an electric current. Many household appliances such as electric room heaters, electric stove, electric kettle, electric irons, water heating immersion rods, and hair dryers work on the same principle of heating effect of electric current. All these activities contain a rod or a coil of wire called a heating element. In some appliances where this element is visible, it can be seen glowing red hot. Oh, now I understand why the incandescent torch lamp sometimes used to get warm. We did the activity of மேக்கிங் இட் க்ளோ யூசிங் அன் எலக்ட்ரிக் செல். இப்ப நம்ம வந்து ஒரு டார்ச் லைட்டே எடுத்துட்டோம் அப்படின்னாலுமே அந்த டார்ச் லைட்டை நம்ம ஆன் பண்ணிட்டு அதுல நம்ம கைய வச்சோம் அப்படின்னாலுமே நமக்கு எப்படி இருக்கும்? வார்மா தான் இருக்கும். அப்ப அந்த வார்ம் அப்படிங்கிறது எங்க இருந்து வந்தது? இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வயர்ல இருந்து வர ஹீட்னாலதான், அந்த லைட்ல இருந்து வர ஹீட்னாலதான் நம்ம வந்து நிறைய ஹவுஸ் ஹோல்டு அப்ளையன்சஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்டு அப்ளையன்சஸ் எல்லாத்துலயுமே இந்த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்ட தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, எலக்ட்ரிக் ரூம் ஹீட்டர், எலக்ட்ரிக் ஸ்டவ், எலக்ட்ரிக் கெட்டில், எலக்ட்ரிக் அயர்ன்ஸ், வாட்டர் ஹீட்டிங் இம்மர்ஷன் ராட்ஸ், ஹேர் ட்ரையர்ஸ் இது எல்லாத்துலயுமே வந்து ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மாதிரி இந்த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்ளையன்சஸ்ல எல்லாமே ராட் ஆர் காயில் ஆஃப் ஒயர் தான் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. எதுக்காக? ஹீட்டிங் எலமெண்ட் அந்த திங்ஸ வந்து ஹீட் பண்றதுக்காக. சில அப்ளையன்சஸ்ல வந்து இந்த காயில் ஆர் ஒயர் அப்படிங்கிறது இந்த எலமெண்ட் வந்து எப்படி இருக்கும்? விசிபிளா இருக்கும். சில இதுல விசிபிளா இருக்காது. க்ளோயிங் மட்டும்தான் ஆகும். Step further. To prevent unnecessary heating in household boards,
It is important to use appropriate wires, plugs and sockets that are rated for the specified electric current of the connections. இப்ப நம்ம வீட்ல வந்து நிறைய ஸ்விட்ச் போர்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம்ல. அந்த ஸ்விட்ச் போர்டுல யூஸ் பண்ற வயர்ஸ், பிளக்ஸ், சாக்கெட்ஸ் இது எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம எந்த திங்ஸுக்காக அந்த பிளக்ஸ் ஆர் சாக்கெட் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோமோ, அதுக்கு ஏத்த மாதிரி வயர்ஸ், அதுக்கு ஏத்த மாதிரி எலக்ட்ரிக் கரண்ட் கனெக்ஷனை தான் நம்ம வந்து கொடுக்கணும். The heating effect of electric current is useful in many everyday appliances, but sometimes it can cause problems like energy loss in wires during transmission. Overheating in appliance may cause damage to plugs and sockets where plastic parts may melt or even lead to fires. In household circuits, there are safety devices placed in the circuit to minimize such incident. இப்போ வந்து நம்மளோட டே டு டே லைஃப்ல எலக்ட்ரிக் கரண்ட்டை யூஸ் பண்ணி நிறைய அப்ளையன்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கோம். இந்த அப்ளையன்சஸ் எல்லாத்துலயுமே வந்து சில டைம் ப்ராப்ளம்ஸ் வரலாம். என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரலாம் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த அப்ளையன்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதோட எனர்ஜி வந்து லாஸ் ஆகும், அல்லது அது வந்து ஓவர் ஹீட் ஆகி பிளக்ஸ் அண்ட் சாக்கெட்ல வந்து ஏதாவது டேமேஜ் இருக்கலாம். டைம் அதோட பிளாஸ்டிக் பார்ட்ஸ் எல்லாமே வந்து மெல்ட் ஆகி ஃபயர் ஆகுறதுக்கும் நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. அதனால ஹவுஸ் ஹோல்ட் சர்க்யூட் எல்லாத்துலயுமே வந்து நிறைய சேஃப்டி டிவைஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக? இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சேஃப்டி டிவைசஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஹெட் ஆஃப் பியாண்ட் ஹவுஸ் ஹோல்ட் யூஸ். Heating effect of electric current has several industrial applications. One notable example is in steel manufacturing industries, where a specially designed high temperature furnace and enclosed space built to generate heat use electric current to produce heat. This is used to melt and recycle scrap steel, converting it into usable steel. இப்போ நம்ம வந்து நிறைய ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் வந்து இந்த எலக்ட்ரிக் கரண்ட் வந்து யூஸ் பண்றோம்னு சொன்னோம்ல. அப்போ ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ்க்கு மட்டும்தான் இந்த எலக்ட்ரிக் கரண்ட் யூஸ் பண்றோமான்னு கேட்டா கிடையாது. நிறைய இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காகவுமே நம்ம இந்த எலக்ட்ரிக் கரண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து சொல்லலாம். இந்த ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து ஹை டெம்பரேச்சர் ஃபர்னஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஹை டெம்பரேச்சர்ல அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து ரன் ஆகும். இப்ப இந்த இண்டஸ்ட்ரியில எந்த பர்பஸ்க்காக இதை வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நிறைய ஸ்டீல் ஸ்கிராப் வந்து இருக்கும்ல, அந்த ஸ்டீல் ஸ்கிராப் எல்லாத்தையுமே மெல் பண்ணி திரும்ப ரீசைக்கிள் பண்றதுக்காக, யூசபிள் ஸ்டீலா கன்வெர்ட் பண்றதுக்காக இந்த எலக்ட்ரிக் கரண்ட் எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. The portable sources of electricity, such as cells and batteries, are so fascinating. Using these, we could light up a small lamp, make a magnet, and heat up a wire. இப்போ வந்து நம்ம நிறைய போர்ட்டபிள் எலக்ட்ரிசிட்டி செல்ஸ், பேட்டரிஸ் இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். ஒரு ஸ்மால் செல்லா இருக்கட்டும் அல்லது ஒரு பேட்டரியா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வச்சு நம்மளால ஒரு லைட்டை வந்து ஒரு லேம்பை வந்து எரிய வைக்க முடியும். ஒரு மேக்னெட் வந்து நம்மளால மேக் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஒயர் வந்து நம்மளால ஹீட் பண்ண முடியும். எதை வச்சு? ஒரு குட்டியா இருக்கிற செல் அண்ட் பேட்டரி வச்சு நம்மளால மேக் பண்ண முடியும். இது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. எஸ், have you ever wondered what is inside these cells and batteries that produces electricity? இப்போ வந்து நம்ம ஒரு செல்ல வச்சோ அல்லது பேட்டரி வச்சோ நம்மளால ஒரு லேம்பை வந்து லைட் பண்ண எரிய வைக்க முடியும், ஒரு மேக்னெட் மேக் பண்ண முடியும், ஒரு ஒயரை வந்து ஹீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா இந்த செல் ஆறு பேட்டரிக்கு உள்ள இன்சைட்ல என்னெல்லாம் இருக்கு, எதை வச்சு இந்த பேட்டரிஸ் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க, அல்லது இந்த பேட்டரிஸ் வந்து எதை வச்சு எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எதை வச்சு இந்த பேட்டரிஸ் எல்லாமே எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா, how does a battery generate electricity? Let us start with one of the earliest type of electric cell ever made. நம்ம எதை வச்சு இதை செக் பண்ண போறோம் அப்படின்னா, ஏர்லி டைம்ல வந்து செல் வந்து மேக் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த எலக்ட்ரிக் செல்லை வச்சுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். அந்த செல்லோட நேம் என்ன அப்படின்னா, வால்டேக் செல். A Voltaic cell, also known as a galvanic cell, is shown in figure 4.7. It contains two metal rods made up of different materials and a liquid called an electrolyte, placed in a glass or a plastic container. The rods, called electrodes, are partially dipped in the electrolyte, which is usually a weak acid or salt solution. A chemical reaction between the rods and the electrolyte produce electricity.
When the circuit is connected, electric current flows from the positive terminal to the circuit to the negative terminal. Over time, the chemicals get used up and the cell stops working. It is then called dead and cannot supply any more electricity. இப்போ வால்டேக் செல் அப்படின்னு சொல்லி நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா இந்த பிக்சர்ல இருக்கிறது தான் வந்து வால்டேக் செல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த வால்டேக் செல்ல என்ன இருக்கும் அப்படின்னா டூ மெட்டல் ராட்ஸ் வந்து இருக்கும். இந்த டூ மெட்டல் ராட்ஸ்லயுமே வந்து ஒன்னு வந்து பாசிட்டிவ் டெர்மினலா இருக்கும், ஒன்னு வந்து நெகட்டிவ் டெர்மினலா இருக்கும். அதே மாதிரி இதுல வந்து ஒரு லிக்யூட் வந்து இருக்கும். இந்த லிக்யூட நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப இந்த எலக்ட்ரிக் ராட் அண்ட் எலக்ட்ரோலைட் இது எல்லாமே எதுல இருக்கும் அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல வந்து இருக்கும். இப்ப இந்த ராட வந்து நம்ம எலக்ட்ரோட்ஸ் சொல்லுவோம். இந்த லிக்யூட வந்து எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப நம்ம எலக்ட்ரோலைட்னு சொல்ற இந்த லிக்யூட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வீக் ஆசிட் ஆர் சால்ட் சொல்யூஷனா வந்து இருக்கும். இந்த ராட் அண்ட் இந்த சொல்யூஷன் இந்த லிக்யூடுக்கு இடையில வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடக்கும். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமா தான் வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. எப்பெல்லாம் இந்த சர்க்கியூட் வந்து கனெக்ட் ஆகி இருக்கோ அப்ப எலக்ட்ரிக் கரண்ட் வந்து இந்த பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு வந்து பாஸ் ஆகும். எப்பெல்லாம் இது வந்து கனெக்ட் ஆகலையோ அப்பெல்லாம் ப்ராசஸ் வந்து ஸ்டாப்பா இருக்கும், எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பாஸ் ஆகாது. நம்ம இந்த வால்டேக் செல்ல வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஒரு ஸ்டேஜ்ல இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே என்னவாயிரும், காலி ஆயிரும். அப்படி காலி ஆயிருச்சு அப்படின்னா இந்த செல்ஸ் வந்து அதோட வேலையை ஸ்டாப் பண்ணிரும். அப்ப இது வந்து டெட் ஆயிரும். இது வந்து டெட் செல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த செல்லை வச்சு நம்மளால எலக்ட்ரிசிட்டியை இதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. வால்டிக் ஆர் galvanic cells gets their name from two Italian scientists, Alessandro Volta or Luigi Galvani. In the late 1070s, Galvanic noticed that a dead frogs like kicked when touched with two different metals, copper and iron. It was already known by then that electricity could stimulate muscular motion, and galvanic through electricity came from the frog itself. But Volta had a different idea. He believed the electricity came from the metals and not the frog. To test this, he used salt water soaked paper instead of the frog's leg and still got an electric current. This showed that it was the combination of metals and liquid that generate electric current, leading to the invention of the first battery. வந்து early timeல இருந்தே வந்து வால்டேக் செல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்ப அந்த வால்டேக் செல்ல யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இட்டாலியன் சயின்டிஸ்டான ஆல்சென்ட்ரோ வோல்டோ அண்ட் லியூகி கால்வனி அப்படிங்கிறவங்க தான் வந்து 1070s வந்து கண்டுபிடிச்சாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் எலக்ட்ரிசிட்டி வந்து மஸ்குலர் மோஷனை வந்து ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னு வந்து இவங்களுக்கு முன்னாடியே தெரியும். சோ ஒரு இறந்த ஃப்ராக்கை வந்து காப்பர் அண்ட் அயன் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் மெட்டல் கிட்ட வந்து கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போகும்போது ஃப்ராக்கோட லெக் வந்து கிக் பண்ணுது. சோ இதுல இருந்து கால்வனி அப்படிங்கிறவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது வந்து ஃப்ராக்கு கிட்ட இருந்து தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா வோல்டா அப்படிங்கிறவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஐடியா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது வந்து மெட்டல்ஸ்ல இருந்து தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஃப்ராக்ல இருந்து வரலன்னு சொல்றாங்க. சோ அதுக்கு இவங்க ஃப்ராக்குக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவா என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா சால்ட் வாட்டர் அண்ட் சோக்டு பேப்பர் வந்து யூஸ் பண்றாங்க. இப்படி யூஸ் பண்ணும் போதும் எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சோ இதுல இருந்து தான் வந்து டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸை சால்ட் வாட்டர்ல சோக் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. Activity 4.6. Let us construct. Take 5 or 6 juicy lemons. Copper wires are strip 1 to 2 mm thick and iron nails. Also take 1 LED and some connecting wires. இப்ப இந்த ஆக்டிவிட்டியை செய்யறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா 5 or 6 juicy lemon வந்து தேவை, காப்பர் wires or காப்பர் strip வந்து தேவை, அயன் நெயில்ஸ் தேவை, அதே மாதிரி எல்இடியும் தேவை. இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இன்செர்ட் த காப்பர் ஒயர் அண்ட் த அயன் நெயில் at one of the lemons, keeping them apart by a small distance as shown in figure 4.8a. இப்போ வந்து அந்த 5 லெமனையுமே நம்ம இந்த மாதிரி கட் பண்றோம். கட் பண்ணிட்டு இந்த லெமனை வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு இந்த டிஸ்டன்ஸ்ல வந்து நம்ம நெயில் அண்ட் காப்பர் ஒயர் இது ரெண்டையுமே வந்து ஃபிக்ஸ் பண்றோம். ரிப்பீட் த above step for all the remaining lemons.
Join the copper wires and nails as shown in figure 4.8b. வந்து நம்ம LED பல்ப்ல வந்து நம்ம இத வந்து ஃபிக்ஸ் பண்றோம். இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரியும் கனெக்ட் பண்ணலாம் and இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரியும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். Connect the LED between the copper wire of the first lemon and the iron nail of the last lemon using the connecting wires. What do you observe? Does the LED glow? இப்போ நம்ம வந்து அடுத்து LED வந்து எடுக்க போறோம். அந்த எல்இடியை வந்து எப்படி கனெக்ட் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெமன்ல இருக்கிற காப்பர் ஒயரோடையும் செகண்ட் லெமன்ல அயன் நெயிலோட ஃபிக்ஸ் பண்ணி இருக்க காப்பர் ஒயரையும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். இஃப் த எல்இடி டஸ் நாட் க்ளோ ரிவர்ஸ் இட்ஸ் கனெக்ஷன் டஸ் த எல்இடி க்ளோ நவ். இப்போ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எல்இடி வந்து க்ளோ ஆகுதான்னு பார்க்க போறோம். சப்போஸ் க்ளோ ஆகல அப்படின்னா இந்த கனெக்ஷனை அப்படியே ரிவர்ஸ் பண்ண போறோம். இதை வந்து இந்த பக்கம் கொடுக்க போறோம், இதை வந்து இந்த பக்கம் கொடுக்க போறோம். Remember that we have learned earlier that current pass through the LED only when the positive terminal of the LED is connected to the positive terminal of the battery and the negative terminal of the LED is connected to the negative terminal of the battery. இப்போ நம்ம வந்து எப்போதுமே என்ன செய்வோம், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தான் வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஆனா எல்இடியை பொறுத்த வரைக்கும் எல்இடியில வந்து பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்தது அப்படின்னா இந்த காப்பர் ஒயரும் எப்படிதான் இருக்கணும், பாசிட்டிவ் டெர்மினல்ல தான் இருக்கணும். அதே மாதிரி இது வந்து நெகட்டிவ் டெர்மினலா இருந்தது அப்படின்னா இதுவும் எப்படிதான் இருக்கணும், நெகட்டிவ் டெர்மினல்ல தான் இருக்கணும். ஆப்போசிட் டெர்மினல்ஸ் வந்து இருக்கக்கூடாது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது லைட் வந்து க்ளோ ஆகல அப்படின்னா டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. A glowing LED indicates that your cell is working. In this cell, the metal electrodes are the copper wires and the iron nails. The electrolyte is lemon juice, which helps conduct electricity. You may also use salt solution instead of lemon juice. வந்து மேல வால்டிக் செல் வந்து பார்த்தோம்ல, வால்டிக் செல்ல வந்து எலக்ட்ரோட்ஸ் அண்ட் எலக்ட்ரோலைட் ரெண்டுமே இருந்தது. எதை நம்ம எலக்ட்ரோட்ஸ்ன்னு சொன்னோம், அந்த மெட்டல் ராட வந்து எலக்ட்ரோட்ஸ்ன்னு சொன்னோம். இங்க வந்து எதை எலக்ட்ரோட்ஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்னா காப்பர் வயரை வந்து எலக்ட்ரோட்ஸ்ன்னு சொல்லுவோம். வால்டிக் செல்ல வந்து எதை எலக்ட்ரோலைட்ன்னு சொன்னோம், சால்ட் சொல்யூஷன் வந்து நம்ம எலக்ட்ரோலைட்ன்னு சொன்னோம். இங்க லெமன் ஜூஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு எலக்ட்ரோலைட்டா வந்து ஆக்ட் பண்ணுது. அதனாலதான் நமக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இப்ப இந்த லெமன் ஜூஸுக்கு பதிலா நம்ம சால்ட் சொல்யூஷனை யூஸ் பண்ணியுமே இதே எல்இடி பல்பை நம்மளால க்ளோ பண்ண முடியும். ஸ்டாப் ஃபர்தர். Some common metal pores for Baltic cells are zinc, copper, zinc, silver, aluminum, copper, iron, copper, magnesium, copper, and lead, copper. Some metals like copper act as a positive electrodes, yet some other metals like zinc act as a negative electrodes. This is due to their chemical properties. We will learn more about this in the higher grades. இப்ப நம்ம மோஸ்ட்லி வால்டிக் செல் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து அதுல வந்து எல்லா மெட்டல்ஸையுமே வந்து யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டா கிடையாது. சில பேர் ஆஃப் மெட்டல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஜிங்க், காப்பர், அதே மாதிரி ஜிங்க், சில்வர், அலுமினியம், காப்பர், அயன், காப்பர், மெக்னீசியம், காப்பர் அண்ட் லெட், காப்பர் இந்த மாதிரி பேர் ஆஃப் மெட்டல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். எதனால இந்த மாதிரி பேர் ஆஃப் மெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் காப்பர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோடா இருக்கும். ஜிங்க்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நெகட்டிவ் எலக்ட்ரோடா இருக்கும். நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், வால்டிக் செல் அப்படின்னா அதுல வந்து 2 மெட்டல் ராட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த 2 மெட்டல் ராட்ஸ்ல ஒன்னு வந்து பாசிட்டிவ் டெர்மினலா இருக்கும், ஒன்னு வந்து நெகட்டிவ் டெர்மினலா இருக்கும்ல. அதனால நம்ம எந்த மாதிரி வால்டிக் செல் வந்து யூஸ் பண்ணாலுமே அதுல ஒரே மாதிரி மெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எதனால, அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் 4.3.2 Dry cells. Vaulting cells were an important discovery, but they are not convenient for everyday use. Instead, dry cells are one of the most widely used electric cells today. They are called dry because the electrolyte is not a liquid but a thick moist paste. The structure of a dry cell is shown in figure 4.9. It consists of a zinc container which acts as a negative terminal and a carbon rod at the center covered with a metal cap that act as the positive terminal. The carbon rod is surrounded by the paste like electrolyte. இப்ப நம்ம வால்டிக் செல் அப்படிங்கிறது பார்த்தோம்ல, இந்த வால்டிக் செல் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டிஸ்கவரி தான், ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு தான். ஆனாலும் அந்த
வால்டிக் செல் அப்படிங்கிறது நம்மளோட எவ்ரிடே யூஸ் டே டு டே லைஃபுக்கு வந்து இது கன்வீனியன்டா இருக்கான்னு கேட்டா இன்னும் ஏன் இந்த வால்டிக் செல்ஸ் வந்து நம்ம நிறைய லிக்யூட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனா இதுக்கு பதிலா ட்ரை செல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்ம நிறைய இந்த ட்ரை செல்ஸ் ஆன எலக்ட்ரிக் செல்ஸ் இந்த மாதிரி பேட்டரிஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எதனால இந்த மாதிரி பேட்டரிஸ் யூஸ் பண்றோம்? இதுல இருக்கிற இந்த எலக்ட்ரோலைட்ஸ் வந்து லிக்யூடா இருக்காது, பேஸ்டா வந்து இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஜிங்க் கண்டெய்னரா வந்து இருக்கும். இந்த ஜிங்க் கண்டெய்னர் வந்து நெகட்டிவ் டெர்மினலா இருக்கும். அதே மாதிரி இதுல வந்து ஒரு கார்பன் ராட் வந்து இருக்கும். இந்த ராட் வந்து பாசிட்டிவ் டெர்மினலா வந்து இருக்கும். ஏற்கனவே சொன்னோம்ல பேஸ்ட், அந்த பேஸ்ட் வந்து இந்த கார்பன் ராட சுத்தி வந்து எலக்ட்ரோலைட்டா வந்து ஆக்ட் பண்ணும். The dry cell is a single use cell, meaning once it is used up, it has to be disposed of. For several applications, rechargeable batteries are increasingly being used now. நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல இந்த ட்ரை செல்ஸ் எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் யூஸா தான் இருக்கும். எதனால சிங்கிள் யூஸ்ன்னு சொல்றோம் அப்படின்னா ஒன்ஸ் இந்த செல்ஸ் வந்து யூஸ் ஆகல, அதாவது டெட் ஆயிருச்சு அப்படின்னா இந்த செல்லை தூக்கி போட்டுட்டு வேற செல் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா நிறைய அப்ளிகேஷன்ல வந்து ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் வந்து இப்போ நம்மளோட லைஃப்ல வந்து யூஸ் பண்றது அதிகமா இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம மொபைல் போன்ல இருக்கிற பேட்டரிஸ் வந்து சொல்லலாம். 4.3.3 ரீசார்ஜபிள் பேட்டரிஸ். அப்படி நம்மளோட டே டு டே லைஃப்ல என்னென்ன மாதிரியான ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா லேப்டாப்ஸ், மொபைல் போன்ஸ், கேமரா, இன்வெர்டர், வெஹிக்கிள்ஸ் இது எல்லாத்துலயுமே வந்து நம்ம ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் கேன் பி ரீசார்ஜ்டு அண்ட் ரீயூஸ்டு மல்டிபிள் டைம்ஸ். திஸ் பிரிவென்ட்ஸ் வேஸ்டேஜ் அண்ட் சேவ்ஸ் மணி ஓவர் டைம் ஆஸ் வெல். இப்போ இந்த ரீசார்ஜபிள் பேட்டரினால என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம இந்த பேட்டரியை நம்ம ஒன்ஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னா அதை மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்மளால ரீயூஸ் பண்ண முடியும். அப்படி பண்றதுனால நம்மளால மணி சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி டைம் வந்து நம்மளால சேவ் பண்ண முடியும். There are many different kinds of rechargeable batteries that are used for different applications. From small batteries used in watches and phones to batteries used in laptops and dabbled to bigger batteries that run inverters or drive electric vehicles. However, rechargeable batteries also do not last forever. After being charged and used many times, they slowly wear out. நம்ம வந்து நம்மளோட டே டு டே லைஃப்ல நிறைய ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ்ல. ஆனாலுமே இந்த ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் எல்லாமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வாட்சஸா இருக்கட்டும், போன் பேட்டரியா இருக்கட்டும், லேப்டாப் பேட்டரியா இருக்கட்டும், அல்லது இதை விட பெரிய பேட்டரி ஆர் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட டிரைவ் இந்த மாதிரி எந்த ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரியாவே இருந்தாலுமே இதை நம்ம திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணும்போது ஒன் டைம்ல இது எல்லாமே லோவா வேர் அவுட் அப்படின்னா என்ன அப்படின்னா தேஞ்சிரும். ஓ சோ திஸ் இஸ் த ரீசன் ஒய் after a year or two the phone battery requires charging more often. வந்து ஒரு மொபைல் போன் வந்து வாங்குறோம் அப்படின்னா நம்ம வாங்கும் போது இப்போ காலையில சார்ஜ் போடுறோம் அப்படின்னா திரும்ப நம்ம வந்து நைட் வந்து சார்ஜ் போட்டா போதும். ஆனா ஆஃப்டர் a year 1 இயர்க்கு அப்புறமோ அல்லது 2 இயர்க்கு அப்புறமோ அந்த போனுக்கு வந்து நம்ம அடிக்கடி சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். எதனால அந்த பேட்டரி வந்து வீக்கன் ஆயிட்டே இருக்குங்கிறதுனால. A step further, today the lithium ion battery is the most common type of rechargeable battery found in almost all devices that use batteries. These batteries rely on special metals like lithium and cobalt, which are mined and processed in limited parts of the world. Because of this, countries are now racing to secure supplies, recycle old batteries, and develop new technologies. இப்போ வந்து நம்ம லித்தியம் அயான் அப்படிங்கிற பேட்டரியை தான் வந்து நம்ம மோஸ்ட்லி காமனா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காக? ரீசார்ஜபிள் பேட்டரிக்காக. இந்த பேட்டரியில வந்து என்ன மாதிரியான மெட்டல்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னா லித்தியம் அண்ட் கோபால்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் மெட்டல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மெட்டல்ஸ் எல்லாமே வந்து மைன் ப்ராசஸ் மூலமா தான் எடுக்கிறாங்க. இது வந்து வேர்ல்டோட லிமிடெட் பார்ட்ஸ்ல சில இடங்கள்ல மட்டும்தான் இருக்கு. அதனால கண்ட்ரிஸ் வந்து இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய ஓல்டு பேட்டரிஸ் எல்லாத்தையுமே வந்து ரீசைக்கிள் பண்றதுக்கு நியூ டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. Scientists are also working on the next big leap,
solid state batteries, which replace the liquid or paste like electrolytes with solid materials. These future batteries would be much safer, charge faster and last longer. Improved rechargeable batteries are very important as the world moves to developing environmentally friendly sources of electrical power. சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கறத வந்து பாக்குறாங்க. இப்ப நம்ம வந்து என்ன ஸ்டேட்ல வந்து பேட்டரிஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பேஸ்டா வந்து எலக்ட்ரோலைட்ஸ் வந்து இருக்கும் அல்லது லிக்யூடா வந்து இருக்கும். ஆனா இதுக்கு பதிலா சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்து சாலிட் ஸ்டேட்ல வந்து எலக்ட்ரோலைட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இந்த மாதிரியான சாலிட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சி வந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க. மாதிரி சாலிட் ஸ்டேட்ல ஃபியூச்சர்ல வர்ற பேட்டரிஸ் எல்லாமே வந்து ரொம்ப சேஃபரா இருக்கணும். அதே மாதிரி சீக்கிரமா சார்ஜ் போட்டு சார்ஜ் வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. அதை வந்து கண்டுபிடிக்க போறாங்க. வேர்ல்டு வந்து அடுத்த ஸ்டெப் வந்து போகணும் அப்படின்னா இந்த ரீசார்ஜபிள் பேட்டரி வந்து இம்ப்ரூவ் ஆகணும். அதுவும் எப்படி இருக்கணும், ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்டலோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த சாப்டர் வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.